Hi, this is Kali. In this video, we are going to learn decisions making statements. எஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இஃப்பும் எல்ஸிஃப்பும் வச்சு நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன்ஸில் லிங்க் கொடுக்குறேன். சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ், உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறையா வேணும்னா நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன்ஸ் பார்க்க போகிறோம். இஃப் எல்ஸ் பார்க்க போகிறோம். எல்ஸ் இஃப் பார்க்க போகிறோம். தென் நெஸ்டட் இஃப் பார்க்க போகிறோம். ஓகேவா, 4 டைப்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா கிளாஸ் க்ரியேட் பண்ணி மெத்தட் க்ரியேட் பண்ணி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸாக போட்டு வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். டெமோ இஃப் எல்ஸ் ஒன்னுன்னு சொல்லிட்டு நான் கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். மெத்தட் பார்த்தீங்கன்னா மெத்தட்லேயே வேல்யூ இன்புட் வேல்யூஸ் கொடுக்குற மாதிரி நான் மெத்தட்லேயே டைனமிக் வேல்யூஸ் கொடுக்குற மாதிரி டெசிமல் அமௌண்ட்ஸ், ஓகேவா, அமௌண்ட் டெசிமலாக இருக்க வேல்யூஸ் கொடுக்கறதுனால நான் டேட்டா டைப்ஸ் டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன். தென் கோர்ஸ் டைப் ஸ்ட்ரிங்ன்றதுனால நான் அதையுமே கொடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வேல்யூவை நான் கீழே டெசிமல் வேல்யூ டிஸ்கவுண்ட்டு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஃப், ஓகேவா, இஃப்பில் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் டைப்ஸ் சேல்ஸ் ஃபோர்ஸாக இருந்துச்சுன்னா டிஸ்கவுண்ட் ஆக போகுது. ஓகேவா, அப்போ இஃப் கண்டிஷன்ஸ் மட்டும் நமக்கு செக் ஆகும். சப்போஸ் நான் சேல்ஸ் ஃபோர்ஸ் கொடுக்கல, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்ஸ் கண்டிஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ டிஸ்கவுண்ட் எந்த வேல்யூஸுமே இருக்காது. ஓகேவா, இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். அமௌண்ட் நான் 10,000 கொடுத்துட்டு சேல்ஸ் ஃபோர்ஸ்னு கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஓகே, எந்த சேஞ்சஸுமே ஆகலை. ஸோ சம்திங் வென்ட் ராங். நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, நெஸ்டட் இஃப் நம்ம அப்படியே கொடுத்துருக்கோம். ஸோ கமெண்ட் பண்ணல. ஸோ அதனால நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் எடுத்துக்கல. ஸோ 20,000னால நம்மளுக்கு 2 கண்டிஷன்ஸும் இருக்கிறதுனால சம்திங் அப்படியே சேஞ்ச் ஆகாமல் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம கமெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சேம் வேல்யூஸ் தான் நான் கொடுத்து செக் பண்ண போகிறேன். ஓகே, எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. டீபக் ஒன்லி கொடுத்து செக் பண்ணி பார்த்துலாம். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 10% டிஸ்கவுண்ட் ஆகி நம்மளுக்கு 9,000 டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகேவா, இஃப் கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருக்கிறதுனால நமக்கு டிஸ்கவுண்ட் செக் ஆகிட்டு நம்மளுக்கு வேல்யூ வந்துடுச்சு. சப்போஸ் நான் சேல்ஸ் ஃபோர்ஸ் கொடுக்கல, வேறு ஏதாச்சும் நேம் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் கோர்ஸ் கொடுத்து என்ட்ரி பண்ணுறவங்களுக்கு எந்த டிஸ்கவுண்ட்டுமே கிடையாது. ஸோ அப்போ இஃப் கண்டிஷன்ஸ் ஃபெயில் ஆகிட்டு எல்ஸ் கண்டிஷன்ஸ் தான் ஒர்க் ஆக போகுது. ஸோ நம்ம அதையுமே செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் சேல்ஸ் ஃபோர்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு .NET, ஓகேவா, வேறு ஏதாவது ஒரு கோர்ஸ் நேம் கொடுக்குறவங்களுக்கு எந்த ஆஃபர்ஸுமே கிடையாது, டிஸ்கவுண்ட்ஸுமே கிடையாது. அப்போது பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் 0 தான் ஆக போகுது. ஸோ நம்மளுக்கு அதே 10,000 தான் அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அப்படியே தான் ஆகுது. ஸோ அவங்களுக்கு எந்த எந்த டிஸ்கவுண்ட்ஸுமே இல்லை. அப்போது எல்ஸ் கண்டிஷன்ஸ் ஒர்க் ஆகிருக்கு. ஓகேவா, இஃப் கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஆகி எல்ஸ் கண்டிஷன்ஸ் ட்ரூ ஆகிருக்கு. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் தான் நம்ம பார்த்தோம். ஒரு இஃப் ஒரு எல்ஸ் வச்சு தான் நம்ம பார்த்தோம். ஓகேவா, இப்போ நான் இஃப்புக்குள்ளே இன்னொரு கண்டிஷன்ஸ் கொண்டு வரேன்னா, ஓகே, இஃப்புக்குள்ளே எனக்கு இன்னொரு கண்டிஷன்ஸ் வேணும். இப்போ 20,000 பே பண்ணுறாங்க. ஓகே, அமௌண்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 20,000 இருந்துச்சுன்னா டிஸ்கவுண்ட் 10% கொடுக்குறேன். ஓகேவா, ஓகே, அந்த மாதிரி கேஸஸில் எனக்கு டிஸ்கவுண்ட் வேணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இஃப்புக்குள்ளே இஃப் கொடுக்குறேன். ஓகேவா, இஃப்குள்ளே இஃப் வந்துச்சுன்னா நெஸ்டட் இஃப். ஓகே,
ஓகே. நான் வந்து 20,000 குடுக்குறேன். நேம் வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ்ன்னு குடுக்குறேன். ஓகே. எக்ஸிக்யூட் குடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் ஆயிட்டு வந்து நம்மளுக்கு வந்து வேல்யூ வந்து டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. 10% வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆயிட்டா, ரிமைனிங் வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஓகேவா? இந்த மாரி கேஸஸ்ல உங்களுக்கு வந்து இஃப்குள்ள இஃப் கண்டிஷன்ஸ் போடணும்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது நெஸ்டட் இஃப். நீங்க வந்து அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நம்ம வந்து 3 கேஸஸ் முடிச்சுட்டோம். இஃப் பார்த்துட்டோம். இஃப் எல்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இஃப் நெஸ்டட் இஃப் பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு கோர்ஸ் நேம் தான் குடுத்துருக்கேன். இன்னொரு கோர்ஸ் நேம்க்கு எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் குடுக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்ஸ் இஃப். நீங்க இந்த கண்டிஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். எல்ஸ் இஃப் எனக்கு வந்து இன்னும் நெறையா வந்து கோர்ஸ்க்கு நான் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்போ நீங்கள் எல்ஸ் இஃப் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ இஃப் கண்டிஷன்ஸ் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். எல்ஸ்குள்ளே வந்து போய் செக் பண்ணி பார்க்கும். ஓகேவா? இஃப் கண்டிஷன்ஸ் வந்து ஃபால்ஸ் ஆகிட்டு இஃப் எல்ஸ் இஃப்ல வந்து போயிட்டு செக் பண்ண போகுது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாவான்னு குடுத்துருக்கேன். ஓகேவா? நான் அசைன் பண்ணியிருக்கேன். டபுள் ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேல்யூ அசைன் பண்ணுறது. அங்கே போய் செக் பண்ணி பார்க்க போகுது. பார்த்துட்டு நம்மளுக்கு வேல்யூவை வந்து மல்டிப்ளை பண்ணி மைனஸ் அமௌண்ட்டோட மைனஸ் ஆகிட்டு நம்ம டீபக் பண்ணுற வேல்யூஸில் வந்து ஷோ ஆக போகுது. ஓகேவா? இப்போ நான் வந்து செக் பண்ண போகிறேன். எல்ஸ் இஃப் கண்டிஷன்ஸ் தான் வந்து நான் வந்து செக் பண்ண போகிறேன். ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து கஸ்டமர் வந்து ஜாவான்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்கன்னா, அப்போ வந்து அவங்களுக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் ஆகுற மாதிரி தான் கொடுக்க போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்ஸ் இஃப் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஜாவான்னு கொடுத்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே. நான் வந்து 10,000 தான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நான் அதே கொடுத்து நம்ம ஈஸியாக செக் பண்ணி பார்க்கலாம் டிஸ்கவுண்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு. இப்போது கஸ்டமர் வந்து என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணுறாங்களோ, ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ரா கோர்ஸ்க்கும் நான் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னு நினச்சின்னா, நீங்கள் வந்து எல்ஸ் இஃப் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு 9,000 ஓகேவா? டிஸ்ப்ளே வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் ஆகிட்டு நம்மளுக்கு 9,000 வந்து ஷோ ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்துருக்கோம். இஃப் எல்ஸ் வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து எல்ஸ் இஃப் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நெஸ்டட் இஃப் பார்த்தோம். ஓகேவா? இந்த டைப்ஸ் தான் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.